என்னோட புருஷனுக்கு என்னோட பொண்ணுக்கு நான் ரொம்ப தேவை. நான் இப்படி எல்லாம் தோத்து போய் சாக விரும்பல. நான் இப்ப இங்க இருந்து வெளியில போயாகணும். யாராவது இருந்தீங்கன்னா இந்த கதவை திறங்க. யாராவது என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு போங்க. எனக்கு உதவி செய்யுங்க. அண்ணையா, அம்மா. ரொம்ப நேரமாச்சு. தாமினி ராதா 2 பேரையுமே காணோம். ஒருவேளை தாமினி என்ன நடக்குதுன்னு நான் தான் போய் பார்க்கணும். இந்த காதும் நிச்சயமா என்னையும் ராதாவையும் தேடிக்கிட்டு வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா உள்ள போயே ஆகணும். ராதா, இங்க ராதாவும் இல்ல, தாமினியும் இல்ல. ஒருவேளை தாமினி ராதாவை மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டாளா? அந்த தாமினியை மட்டும் நம்பவே முடியாது. தாமினி, தாமினி, தாமினி. தாமினி, அம்மா, நீங்க இங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, உன் தலைமுடியில என்ன அது? அம்மா, இந்த பாத்ரூம் ரொம்ப ஒட்டடியா இருக்கு போல. இந்த பியோனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க விடுங்கம்மா. ரொம்ப வாமிட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு தலை வேற சுத்துது. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு. நான் இந்த மீட்டிங்கை இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கவே கூடாது. சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ராதா எங்க? ராதாவா? அவ மீட்டிங்ல உங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருந்தா.
ஆமா, என் கூட தான் உட்கார்ந்திருந்தா. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தா. என்ன பார்க்கவா? ஆனா நான் அவளை பார்க்கவே இல்லை. இங்கதான் ஆபீஸ்ல எங்கேயாவது இருப்பாமா? அப்படியா சொல்ற? சரி, நான் பாக்குறேன். நானும் வரேம்மா. காயத்ரி ஆண்டி, மேடம். நீங்க ராதாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே. இல்லையா? அது எங்க போயிட்டா அவ? நீங்க யாராவது ராதாவை பாத்தீங்களா? இல்லையா? யாருமே பார்க்கலையா? ஆ, 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 தாமினி, அவ உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் உன்னை பார்க்க தான் வரேன்னு சொன்னா. ஒருவேளை கிச்சன்ல உனக்காக ஏதாவது பண்றாளா? நான் அங்க இருந்து தான் மேடம் வரேன். ராதா அங்க இல்ல. அவ கிச்சன்லயும் இல்லையா? என்ன? எங்க போயிருப்பா? ராதா, 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 ராதா. அம்மா, ராதாவோட பேக்கும் இங்க இல்ல. ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிட்டாலே என்ன? How is it possible, தாமினி? மீட்டிங்க்கு நடுவுல யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணாம அவ எப்படி வீட்டுக்கு போவா? நீ அவளுக்கு கால் பண்ணி பாரு. ஓ காட், இவ்ளோ பெரிய தப்ப நான் எப்படி பண்ணேன்? ஒருவேளை ராதாவோட பேக்ல அவளோட போன் இருந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கடவுளே, கிருஷ்ணா, எனக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு ஏற்படுது? அங்க குஷியும் மோனையவும் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. நான் இப்ப அவங்க கிட்ட போகணும். நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி காட்டணும். கடவுளே, கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்க. எனக்கு என்னோட பொண்ணு கிட்ட போகணும். எனக்கு வழி காட்டுங்க. என்னோட பேக் இருக்கு. என்னோட போன் அதுக்குள்ளதான் இருக்கணும். என்னோட மூளை நிஜமாவே சரியில்லை. என்னோட பேக்ல தானே போன் இருக்கணும்.
என்னது? நான் என் ஃபோனை முழுசா சார்ஜ் போட்டு வச்சிருந்தேனே. அப்புறம் பேட்டரி இவ்ளோ சீக்கிரமா எப்படி காலியாச்சு? என்ன பண்றது? குஷியோட அந்த டிவி ப்ரோக்ராம்ல காட்டினாங்க. அதுல குளூர்ல பேட்டரி சீக்கிரமா காலி ஆயிடும்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே கிருஷ்ணா, ஒன்னும் புரியல. என்னால இப்ப யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. என்ன பண்றது நானு? மோகன் ஐயாக்கு ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி நேரத்துல அவர் என்னோட பேச்ச நிச்சயம் கேட்பாரு. என் மேல அவரு எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவரு கண்டிப்பா காப்பாத்து வருவாரு. மோனையா, இந்த நேரத்துல என் போனை கட் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். இந்த காலை நான் எடுக்கலனா இப்போ பண்ணிக்கிட்டே இருப்பா. ஹலோ மோனையா, எதுக்கு கால் பண்ண நீ? குஷியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தானே? என்ன விசாரிக்கணும் உனக்கு? உனக்கு என்ன அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன மோகனையா? ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேட்டுக்கோ. குஷி என்னோட பொண்ணு. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றது நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நீ என் பொண்ணுக்கு அப்படி என்னதான் மாய மந்திரம் பண்ணன்னு தெரியல. அவளுக்கு குடும்பத்தை பத்தியும் எங்களை பத்தியும் எந்த கவலையும் இல்ல. அவளுக்கு இப்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுன்னா அது நீதான். ராத்திரி பகல்னு பார்க்காம உன்னோட பேரே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன மோகனையா? அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னான்னு தெரியுமா? ராதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன்னு சொல்றா. என் பொண்ணு இப்ப எனக்கே இல்லாம போயிட்டா. அவனை என்கிட்ட இருந்து மொத்தமா புடிக்கிட்டல. நிஜமா சொல்றேன், என் பொண்ணு உன்னை சந்திச்சிருக்கவே கூடாது. நீ என் லைஃப்லயும் குஷியோட லைஃப்லயும் வராமையே இருந்திருக்கலாம்ல. மோனையா, இப்பெல்லாம் எனக்கு உன் முகத்துல முழிக்க கூட பிடிக்கல. மோனையா, மோனையா, ராதா கிட்ட இருந்து போனா? அப்படின்னா என் பொண்ணு இந்த வேலையும் சொதப்பிட்டா போல இருக்கே. இப்ப நான் உடனே அவகிட்ட பேசி ஆகணுமே. அங்க ஒருவேளை மோகனையாக்கும் குஷிக்கும் சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோகனையா நான் சொல்றத கேட்கவே தயாரா இல்லையே. இதுல பேட்டரி வேற தீர போகுது. கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றது? ராதாவோட ஃபோன் பிஸின்னு வருது. ஒருவேளை மோகனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளோ? எடுத்தாளா? இல்லம்மா, லைன் பிஸியா இருக்கு. பிஸியா இருக்கா? சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சரி. ராதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். நிக்கில்,
அங்கெல்லாம் போய் பாரு. ஹலோ அம்மா. என்னம்மா தாமினி, வேலை முடிஞ்சுதா இல்லையா? வேலை நடந்துகிட்டே இருக்குமா. ஆனா ராதா கிட்ட அவளோட ஃபோன் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கு பயந்தோமா அதுவே நடந்திருக்கு. அந்த 2 அடி சூனியக்காரி எப்படியோ மோகனுக்கு ஃபோன் பண்ணிட்டா. என்ன? ஆமா, ராதா மோகனுக்கு ஃபோன் பண்ணிட்டாளா? அப்படின்னா மோகன் ராதாவை தேடி இங்க வந்துட போறான். இல்ல அத பத்தி நீ கவலைப்படாத. அப்படிலாம் எதுவும் நடக்காது. இங்க பாரு, ஏற்கனவே மோகன் ராதா மேல ரொம்ப கோவமா இருக்கான். அவன் ராதா சொல்ல வந்ததை கேட்கவே இல்ல. கோவமா அவளை நல்லா திட்டிட்டு போன் அப்படியே கட் பண்ணிட்டான். தேங்க் காட். அப்படின்னா தப்பிச்சிட்டோம். ஆனா மோகன் எடுக்கலனா என்ன? ராதா வீட்ல இருக்க எல்லாருக்கும் லைனா ஃபோன் பண்ணிட்டா என்ன பண்றது? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. முதல்ல என் போனை கட் பண்ணிட்டு வீட்ல வேற யாருக்கும் ராதா ஃபோன் பண்ணாத மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. போங்க. நான் உடனே போறேன். கடவுளே, இந்த பொண்ணு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ண போதோ? குஷி கண்ணா போனை எடு. தயவு செஞ்சு போனை சீக்கிரம் எடு. இந்த ராதா மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. நான் வெறும் பேருக்கு தான் அப்ப. குஷி மேல ராதா தான் உண்மையான பாசத்தை வச்சிருக்கா. நான் இருந்தாலும் இல்லனாலும் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. கடவுளே, அந்த ராதா மறுபடியும் மோகன் ஃபோன் பண்றாளே. இவன் பாக்கிறதுக்குள்ள இந்த போன் எடுத்து எங்கேயே வச்சிரணும். காவேரி அத்தை, 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 இடுப்பு எலும்பு உடைஞ்சிருச்சு. பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? இப்படி கீழே விழுந்தா இடுப்பு எலும்பு உடைய தானே செய்யும். நீங்க எப்படி விழுந்தீங்க? அது யோசிச்சு சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? அது யோசிச்சுட்டு இருந்தேனா அப்படியே யோசிச்சுக்கிட்டே கீழே விழுந்துட்டேன். நீங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? அதை கூட மறந்துட்டேன் பாரு. அது வந்து என்கிட்ட இந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்குப்பா. எனக்கு கொஞ்சம் சில்லறை தேவைப்படுது. அதான் யார்கிட்டயாவது கேட்கலான்னு வந்தேன். 100 ரூபாய் நோட்டா இருந்தா கூட பரவாயில்லையே. எதுக்குன்னா நாளைக்கு நான் கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். ஏழைங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்க போறேன். நம்ம 100 ரூபாய் கொடுத்தோன்னா அவங்களும் நம்மள 100 தடவை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல. இங்க பாரு, அது நான் கோயிலுக்கு போய் என் பொண்ணுக்காக வேண்டிட்டு வரலான்னு இருக்கேன். எப்படி இந்த வீட்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோ, அது அப்படியே ரெட்டிப்பாகணும். நான் ஏதோ உளறேன்ல. நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாரும் நிம்மதியா அந்த வீட்ல இருக்கணும். அவ்வளவுதான்ப்பா. அதுக்காக தான் கீழே விழுந்த பணத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த நிலைமையில அந்த கடவுள் உதவி செய்யாம நமக்கு யாருப்பா உதவி செய்வா? இந்தாங்க சில்லறை. இதை நானே வச்சுக்கிட்டேன். தெரியாம கேட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம். அது வந்து குஷி இருக்கால, பாவம் அவ ரொம்ப கோபத்துல இருக்காப்பா. நீ போய் பேசினா அவன் சமாதானம் ஆயிடுவா. நீ போய் குஷி கிட்ட கொஞ்சம் பேசேன்பா.
குஷி என்னோட போனை எடுக்க மாட்டேங்கிறா. மோகனையா என்கிட்ட பேசவே தயாரா இல்ல. ராதாவோட போன் கண்டினியூஸா பிஸினே வருதே. போன் எடுத்தாதானே அவ எங்க இருக்கான்னு தெரியும். ராதா மட்டும் போனை எடுத்துட்டா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் இவங்களே உடனே அவளை காப்பாத்த போயிடுவாங்க. அண்ட் ஐ ஹோப் அம்மா அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க ராதா வீட்ல இருக்க யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசவே கூடாது. நான் இப்ப என்ன பண்றது? அம்மா அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க தான் என் கடைசி நம்பிக்கை. இல்ல ராதா போனை யாரும் எடுக்க கூடாது.